அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடுமலை வரலாற்று ஆய்வு நிலையத்தின் சார்பாக ஒரு களப்பணி. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு சொன்னால், அந்த பாலக்காட்டு கணவாய் இந்த பெருவழியில் இருக்கக்கூடிய ஒரு நடுகள், இந்த அழகன் குளம் சொல்லும் பாலக்காட்டு கணவாயுடைய ராஜகேசரி பெருவழி, நம்ம வீரநாராயண பெருவழி, ஐரைமலை பெருவழி, அந்த பெருவழியில் ஒரு நடுகள் அதுக்கு ஒட்டி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியில் இந்த பெருசினம்பட்டிக்கு மேற்க, தும்பலப்பட்டிக்கு கரட்டப்பெருமாள் கோயிலுக்கு கிழக்க இந்த நடுகள் இருக்குது. இது இந்த பகுதி மக்கள் காளியம்மன் கோயில், கருங்காளியம்மன் கோயில், அப்புறம் கருப்பாத்தா கோயில், அப்புறம் வேட்டக்கருப்பராயன் கோயில், அப்புறம் வழக்கில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க விருப்பப்பட்ட அந்த நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களில் பேரை சொல்லி இதை வழிபட்டுருக்காங்க. இந்த இடத்த பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய கல், இவ்வளவு பெரிய இடமெல்லாம் இந்த மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு சிறு நடுகள் அந்த பரவல ஒரு பெரிய பாறை அளவு வச்சு நடுகள் வச்சுருக்காங்க. இது கல் மண்ணுக்குள்ளே கொஞ்சம் பதிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறோம். மேலாலே இவ்வளவு இருக்குது. பக்கத்தில் இப்போ குத்தின வேல், இரும்பலை வேல் வச்சுருக்காங்க, தீபம் ஏற்றிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி விருப்பப்பட்ட நாளில் இது வழிபட்டுக்கிறாங்கிறாங்க. அவங்களோட இஷ்ட தெய்வமாக இந்த பகுதி மக்களோட இஷ்ட தெய்வமாக வழிபடுறாங்க. இதில் யாரும் கட்டாயப்படுத்துதல் இல்லை, அவங்க விருப்பத்துக்கு வழிபடலாம். ரொம்ப இயற்கை சூழ்நிலமாக இருக்குது. மலை ஒட்டி, இந்த மேற்கு மலை தொடர்ச்சி மலை ஒட்டி இந்த கரட்டப்பெருமாள் கோயில் மலை சொல்லுவாங்க. இந்த மலைக்கு கீழே இருக்குது. இந்த மலைக்கு கீழே இருக்கிறது ரெண்டாவது இயற்கை சார்ந்திருக்கிறதுனால இது மக்கள் ஏதாவது இருந்திருக்கலாம், ஏதாவது அது ஒரு வீரனோட நடுகளாக இருந்திருக்கலாம், இல்லை மக்களுக்காக பாடுபட்டவங்க ஒரு நடுகளாக இருக்கலாம். இங்கே பக்கத்தில் அதே மாதிரி மரங்கள், பழைய மரங்கள் இருக்குது. வேலை மரம், வெள்ளை வேலை மரம் இருக்குது, வன்னி மரம் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாமே பழசை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு மேலே இந்த கொற்றை வழிபாடு, நடுகள் வழிபாடுன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்த நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. மக்கள் நடனாட்டமே இல்லாத இடத்துல இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்குது. ரொம்ப இயற்கை சூழ்ந்திருக்கிறதா இது தோணுது. வரலாற்று ஆய்வு சார்பாக சிவகுமார் அருட்செல்வன்.